அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம ஜின் பிடிக்கிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த விஷயத்தில் சில சந்தேகங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஜின் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட படைப்பு, அது மட்டும் கிடையாது, அது எப்படி நம்மளை பிடிக்கும், அது பிடிக்காமல் இருப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், எந்தெந்த காரியத்தை செஞ்சாதான் அது நம்மளை பிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதையெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். ஒரு 3 விஷயத்தை செய்யும் போது தான் என்ன ஆகுது, நமக்கு ஜின் பிடிக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் நாம என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றான். அதாவது அல்லாஹ்வை வணங்குவதற்காக நம்மளை எப்படி படைத்தானோ அதே மாதிரி தான் ஜின்னையும் அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்ப மனிதன் அப்படிங்கிறது ஒரு வர்க்கமா இருந்தா ஜின் அப்படிங்கிறது அது ஒரு தனி வர்க்கம். நம்மளை மாதிரி தான் அதுக்கும் எல்லாமே இருக்கும். ஆனா அல்லாஹ் ஒரு படைப்புக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பான். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், பறவைகள்லாம் ஒரு மாதிரி வாழுது, விலங்குகள் உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு விதமா இருக்குல்ல. நாம செய்யக்கூடிய எல்லாமே அது செய்யுது, அது வேற மாதிரி செய்யுது. அதுக்கு காசெல்லாம் முக்கியம் இல்லை, அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் முக்கியம் இல்லை. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இனத்துக்கு அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்துருப்பான். அப்படி பார்க்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுகளுக்கும் நமக்கும் உயிர் இருந்தாலும் அதுகளுடைய வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கு. அந்த மாதிரி ஜின்னுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிருக்கான். அதை பத்தி நமக்கு அல்லாஹ் அதிகமான இடத்துல தெரிவிச்சு கொடுக்கல. இன்னும் சொல்ல போட்டால் தெரிவிச்சு கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன் தெரிவிச்சு கொடுக்க தேவையில்லைன்னா, நமக்கு சோதனை அல்லாஹ்வை வணங்குறோமா இல்லையாங்கிற மாதிரி அதுக்கும் வணங்குறோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் சோதனையா இருக்குமோ தவிர அவங்கள இவங்க தெரிஞ்சுக்கணும், இவங்கள அவங்க தெரிஞ்சுக்கணும்லாம் கிடையாது. ஆனாலும் அல்லாஹுடைய அற்புதங்களை வெளியே காட்டக்கூடிய படைப்புகளை பற்றி அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கான். அப்படி பார்க்கும்போது ஜின் அப்படிங்கிறது ஒரு படைப்பு. எப்படி மனிதர்கள் வாழ்கிறோமோ அதே மாதிரி ஜின்களும் வாழும். அதுவும் நாம் வாழக்கூடிய இந்த பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் நிறைய சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜின் இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவைஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்படி பார்க்கும்போது கம்மியான ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிவைஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் வரும், உருவம் தெரியும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி அது இந்த உலகத்தில் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனால் அது தனியாக வாழுது, நாம் தனியாக வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு அது வராது அவ்வளோ சீக்கிரத்தில். ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் அது வரும். அந்த ஒரு சில நேரம் என்னன்னு பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்டா உங்களுடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ளுங்க. அதாவது நமக்கு ரொம்ப கட்டுக்கடங்காத கோவம் வருதுன்னா இந்த கோவப்பட்டு பாத்திரத்தை தூக்கி வீசுவாங்க, சிலர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி ஏதோ செய்வாங்க. இந்த மாதிரி அளவு கடந்த கோவம் வரும்போது என்ன பண்ணுன்னா ஜின்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்குள்ள ஊடுருவதற்கான காரணத்துல ஒன்றாக இருக்குது. அதனாலதான் நம்ம கோவப்பட்டா உட்காந்துருந்தா நிக்கணும், நின்றுட்டு இருந்தா உட்காருங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருந்தா வேற வேலை செய்யுங்க. எதெல்லாம் கோவத்தை கொடுக்குதோ அந்த நேரத்துல அந்த விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. நிறைய பேர் தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல பொறுமை கொள்ளுங்க, பொறுமை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பொறுமையை நிறைய நேரத்துல வலியுறுத்துறான். கோபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீமுக்கு பல விதத்துல கெடுதல் தான் கொடுக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஜின்கள் பிடிப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கு. அதனால சாதாரண கோபத்தை பத்தி நம்ம பேசல, கட்டுக்கடங்காத ஒரு பெரிய அளவுல வரக்கூடிய கோபம் ஜின்களுக்கு நம்மளுடைய உடலுக்குள்ள போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். அதுல எல்லா நேரத்திலயுமே நம்ம அதிகமா கோபப்படுறப்பெல்லாம் ஜின் போயிட்டு இருக்குமானா அப்படிலாம் போகாது. ஜின்ல நல்ல ஜின்னு கெட்ட ஜின்லாம் இருக்குது. அதை விருப்பப்பட்டாதான் நீங்க கோவப்படும் போது கூட உள்ள போகும். அதற்கான வழியை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம சொல்றோம். அடுத்து 2வது விஷயம் என்ன தெரியுங்களா, அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாத விஷயத்தை செய்யும் போது ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, ஷைத்தான் நம்மளை வழி கெடுக்கிறதுக்கும் ஜின் நம்மளை பிடிக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம துணி மாற்றும் போது, பாத்ரூம் போகும்போது, இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஜின் நம்ம கூட ஏதோ இருந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம பிஸ்மி சொல்றோம். எந்த காரியம் செஞ்சாலும் பிஸ்மி சொல்லுங்க. நம்ம சஹீஹான அறிவிப்பிலே பார்த்துருக்கோம். சாப்பிடும் போது நம்ம கூட உட்காந்து ஷைத்தான் சாப்பிடுவான். ஜின்கள்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம கூட உட்காந்து சாப்பிடும். நம்ம பிஸ்மி சொல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு சாப்பிடும். பிஸ்மி சொல்லிட்டோம்னா அதுக்கு அந்த சாப்பாட்டை விட்டுட்டு போயிடும். அதே மாதிரி பிஸ்மி சொல்லாமல் வீட்டுக்குள்ள நுழையிறது, சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீட்டுக்குள்ள ஷைத்தான் ஜின்னெல்லாம் கூடவே நுழைஞ்சிரும். வாங்க நமக்கான வீடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிரும். இதே நீங்க சலாம் சொல்றீங்க, பிஸ்மி சொல்றீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள நுழையாது. எதுக்காக ஆயத்துல் குர்சியெல்லாம் மாட்டி வைக்கிறாங்க, ஷைத்தானு ஜின்னெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே பிஸ்மி சொல்றது முக்கியமான சுன்னத்தான துவாக்கள் இருக்கு. உங்களுக்கே தெரியுமில்ல, நபி அவர்கள் சாப்பிடும் போது, தூங்கும் போது இந்த மாதிரிலாம் துவாக்கள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு துவாக்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டினா பிரச்சனை இல்லை, பிஸ்மி மட்டும் சொல்லுங்க. என்ன செஞ்சாலும் பிஸ்மி சொல்லுங்க. நிறைய பேர் உட்காந்தா எந்திரிச்சா கூட பிஸ்மி சொல்லுவாங்க. முக்கியமா பாத்ரூம் போகும்போது, துணி மாற்றும் போதெல்லாம் பிஸ்மி சொல்லுங்க. அந்த நேரங்களில் தான் பார்த்தீங்கன்னா ஜின்களுடைய ஆதிக்கம் நம்ம மேல செலுத்த முடியும். அந்த சமயத்தில் அதிக விருப்பப்பட்டா நமக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 2வது காரணம். 3வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அதுதான் நாம் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை மறைவில் செய்யும் போது அது நம்ம மேலே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். தடுக்கப்பட்ட காரியத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இன்னைக்கு ஃபோன் எல்லார் கையிலையும் இருக்குது. அதில் ஆபாசமானதை பார்த்துட்டு இருக்காங்க. யார் நம்மளை பார்க்க போகிறோம், நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ இன்னைக்கு மக்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாம் அல்லாஹ் ஆறாமாக்கின விஷயத்த யாருக்கும் தெரியல அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு நாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா, அந்த நேரத்தில் ஜின் பக்கத்தால் இருக்கும்போது என்ன பண்ணும், செய்யக்கூடிய அந்த கேவலமான காரியத்தின் மூலமாக அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாக இருப்போம். அப்போ ஜின் என்ன ஆயிரும், நம்மளை பிடித்துக்கொள்ளும். நாம் ஒரு தப்பை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அல்லாஹுடைய அருள் இருக்காது. ஏன்னா நாம் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்க மாட்டோம். அவனுடைய கட்டளை மீறி தான் நம்ம அதை செய்கிறோங்கும் போது அவனுடைய பாதுகாப்பை விட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். அப்போ என்ன ஆயிடும்னா, நமக்கு ஜின் பிடிப்பதற்கு ஜின்னுக்கு இலகுவாக இருக்கும். இது இல்லாமல், இது மூன்றும் முக்கியமான காரணம். இது இல்லாமல் ஜின் ஒரு மனிதனை பிடிப்பதற்கு ஆலிம்கள்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அது ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குது அப்படின்றாலும் அவங்கள போய் பிடிக்கும். அப்படி இல்லை, ஒருத்தவங்களை பிடிக்கல, அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறனாலும் அவங்கள போய் பிடிக்கும். அப்படி இல்லாட்டினா அவங்க செஞ்ச, ஒரு மனிதர் செஞ்ச ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு கட்டத்தில் ஜின்னை காயப்படுத்தி இருக்குது அப்படின்றாலும் பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணும், பிடிக்கும். அதே சமயத்தில் இலகுவாகலாம் ஒரு ஜின் ஒரு மனிதனையெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் ரொம்ப ரேரான சுச்சுவேஷனில் தான் நடக்கும். ஆனாலும் அந்த ரேரான சுச்சுவேஷனில் கூட இந்த மூன்றை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஒன்று, நீங்கள் பிஸ்மி சொல்லியே எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. அப்போ எந்த ஒரு உயிரினமும் அல்லாஹுடைய பாதுகாவலை மீறி உங்கள்கிட்ட நெருங்க முடியாது. அது ஷைத்தானோ ஜின்னோ. அதே மாதிரி இரண்டாவது தடுக்கப்பட்ட காரியத்தை யாரும் பார்க்கலன்னு நினச்சி செய்யாதீங்க. அப்போ கூட இருக்கக்கூடிய ஜின்னுக்கு என்ன ஆயிரும்னா, நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். மூணாவது, அதிகமான கோவத்தை உடனடியாக என்ன பண்ணுங்க, தவிர்த்து கொள்ளுங்க. இதெல்லாம் இல்லாமல் அதுவும் நம்மளை மாதிரி ஒரு படைப்பு தான். மறுமையில் அதுக்கும் கேள்வி கணக்கு இருக்குது, அதுக்கும் சொர்க்கம் நரகம் இருக்குது. அதனால் அதை பார்த்து நாம் பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. நிறைய பேர் பயந்துப்பாங்க, திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் செய்வாங்க பாருங்கள். தனியாக இருக்கும் போதெல்லாம் யாராவது இருக்கிறாங்களா, அப்படி இருக்காங்க, இப்படி இந்த மாதிரிலாம் கற்பனை கட்டுறாங்க பாருங்கள். இது மன ரீதியாகவே ஜின்னே பிடிக்காட்டினாலும் சைக்கலாஜிக்கலாக இந்த மாதிரிலாம் நடக்குது, அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தோணும். அதனால எந்த ஒரு படைப்பினத்துக்காகவும் மற்ற உயிரினங்களை பற்றி நீங்கள் கற்பனை பண்ணுறது, நினைக்கிறது, பயப்படுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. தவிர்க்க வேண்டிய விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் நார்மலாக இருந்தாவே நமக்கு எதுவுமே நடக்காது. இதில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஜின்னு கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சில தேவையில்லாத காரியம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அது இருக்கா, அதுட்டு நான் பேசணும், அதை அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய தவறான காரியத்தெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா, கண்டிப்பாக ஜின் பிடிக்கும். அதனால் அதை போய் சீன்ற வேலையெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. அதே மாதிரி அந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசுகிறதே சிலருக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான கதைகளையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேடி தேடி உட்காந்து படிப்பாங்க. இந்த மாதிரியும் நீங்கள் செய்யாதீங்க. தேவையில்லாமல் அதை பற்றி பேசுறது, அதுக்கு சம்மந்தமான விஷயங்களை நம்ம தேடுவதை நம்ம தவிர்த்து கொள்வது தான் ரொம்ப சிறந்தது. அவ்வளோ சீக்கிரத்தில் அதால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிவிக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனே வரும். மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.